ஸோ ஹலோ வணக்கம், நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் சீரிஸ். அண்ட் அதுவும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக், தேர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் செலெக்ஷன் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி. அது என்ன ஸ்டாக் செலெக்ஷன் பிளஸ் ஸ்ட்ராட்டஜினா, நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்டாக் செலெக்ஷனில் கூட விட்டுருவாங்க. அண்ட் சில பேருக்கு வந்து ஓகே ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி தெரியும், ஆனால் அது என்ட்ரி எடுக்க எங்கே எடுக்கணும்னு தெரியாமல் போயிடும். ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி கற்றுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான லேர்னிங்காக இருக்கும். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் மூணாவது கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 டாபிக்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது பிளேலிஸ்டா வந்து உங்களுக்கு கமெண்ட்ல வந்து பின் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து அதையுமே பாருங்க, சப்போஸ் புதுசா பாக்குறீங்கன்னா. ஓகே ரைட். ஸோ கமிங் டு டுடேஸ் டாபிக். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் செலெக்ஷன் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3. இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி கான்செப்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல வந்து பேட்டர்ன் இன்வால்வ் ஆயிருக்கு. வாட் இஸ் மீன் பை பேட்டர்ன்? அதாவது இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பிகினர் லெவல்லயே நம்ம வந்து லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு டாபிக்னு பாத்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் நான் சொல்லுவேன். நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன், கப் அண்ட் ஹேண்டில், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. நான் வந்து ஆக்சுவலி நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து என்னோட ட்ரேடிங் கெரியர்ல வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு சில செலக்டிவ் பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்விங் ட்ரேடிங்க்கு சூட்டபிளான ஒரு பேட்டர்ன் தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ இந்த பேட்டர்ன் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் ஃபிளாக் பேட்டர்ன். இது வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான பேட்டர்ன் வென் யூஸ்டு கரெக்ட்லி. அதாவது நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி இந்த பேட்டர்ன் வரும்போது இட் இஸ் ஆக்சுவலி வெரி பொட்டன்ஷியல். ஸோ இந்த முதல்ல இந்த ஃபிளாக் எப்படி உருவாகுது, எங்க நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபிளாகோட மீனிங் என்னன்னா, ஒரு ஸ்டாக் வந்து லைக் இறங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், இறங்கி முடிச்சிருச்சு, திருப்பி போய் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இந்த இடத்துல ஏறிட்டு இருக்குன்னு நான் காட்டுறேன். ஏறிட்டு இருக்கு அண்ட் இப்போ ஒரு சைடு வேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குறைஞ்சது ஒரு 5 கேண்டிலுக்கு மேலே இருந்தால் அது ஐ கால் இட் அஸ் சைடு வேஸ். ஸோ ரெட்டு க்ரீனு இந்த மாதிரி அது கொஞ்சம் மேலே கீழேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதான் சைடு வேஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வி கால் இட் அஸ் அ ஃபிளாக் பேட்டர்ன். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல் மாதிரியும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாக் மாதிரியும் இருக்கிறதுனால இந்த ஒரு கான்செப்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வி கால் இட் அஸ் அ ஃபிளாக் பேட்டர்ன். சரி, இது எப்போ ஆக்சுவலி நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கீழே மேல மார்க் பண்ணிக்கலாம், பட் நம்மளுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா அது நம்மளுக்கு யூஸ் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த மொமெண்டம்ல இருக்கும், ஆல்ரெடி பாசிட்டிவ் சைட்ல தானே இருக்கு. அதே சைட் பிரேக் அவுட் நடந்தா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இங்க யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ அதனால சப்போஸ் நம்மளுக்கு வந்து கீழே பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு யூஸ் கிடையாது. நம்மளுக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இப்படி வந்து மேலதான் இப்படி பிரேக் அவுட் ஆகும். அண்ட் அந்த மாதிரி மேல பிரேக் அவுட் ஆகுது பாத்தீங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் ஃபிளாகை பிரேக் பண்ணி, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். இது பேர் தான் ஃபிளாக் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து திருப்பி இந்த இடத்துல வரைஞ்சு காட்டுறேன். ப்ரைஸ் வந்து மொமெண்டம்ல இருக்கு, அதுக்கப்புறம் ஃபாலோட் பை மல்டிபிள் சைடுவேஸ் கேண்டில். சைடுவேஸ்ன்றதை நீங்க எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா, ரெட் கிரீன் நிறைய மாறி மாறி வரும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் டைரக்ஷன் இருக்காது. அதாவது ஏறிட்டேவும் இருக்காது, இறங்கிட்டேவும் இருக்காது, ஓரளவுக்கு சைடில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதோட மேலே இருக்கிற மெயினாக ஹையஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணுறீங்க. அண்ட் எப்போ கீழே இருந்து மேலே ஒரு ப்ராப்பர் பிரேக் இந்த மாதிரி நடக்குதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்ட்ரி பாயிண்ட். அண்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து எப்பவுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ப்ரீவியஸ் 2 டாபிக்ஸ்க்குமே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோலையுமே வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் வீடியோலுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 6%, செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 10%. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட், அதாவது என்ட்ரி ப்ரைஸ்ல வந்து சொல்கிறேன், 100 rupees என்ட்ரினா 106 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும், 110 செகண்ட் டார்கெட் ஆகும். நீங்கள் இருக்கலாம். அது என்ன ஃபர்ஸ்ட் செகண்ட் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்ண உடனே பாதி குவான்டிட்டி க்ளோஸ் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிற குவான்டிட்டிஸ் வந்து செகண்ட் டார்கெட் கொண்டு போயிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது மார்க்கெட் மூவ்மெண்ட்டையும் நம்ம கேப்சர் பண்ண மாதிரி இருக்கும், கரெக்டான எக்ஸிட் நடந்த மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய பேர் எக்ஸிட்ஸ்ல தான் தப்பு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால இதை நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ஒரு என்ட்ரி எடுத்து 2% 3% நான் வெளில வந்துட்டேன்னா அது யூஸ் கிடையாது. அண்ட் சிமிலர்லி ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் ப்ரிஃபர் மோர் தென் 10%. என்ட்ரி எடுத்துட்டு அங்கிருந்து 10% நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிடலாம். அதாவது 100 rupees என்ட்ரினா 90 rupees ஸ்டாப் லாஸ் நீங்க வச்சிருக்கணும். எப்போ பிரைஸ் 90 கிட்ட வருதோ டிஃபால்ட்டா எக்ஸிட் ஆகணும்ன்றத ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஃபிளாக் பேட்டர்ன், என்ட்ரி, எக்ஸிட் இப்போ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணி தான் நான் எக்ஸிட்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் போது இப்போ நான் வந்து உங்களுக்கு விஷுவலாக அது காட்டுறேன் எப்படி பண்றதுன்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து தமிழ் ட்ரேடர் போர்ட்டல் லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த போர்ட்டல் வந்து நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளோட ஓன் போர்ட்டல். அண்ட் இது வந்து நம்ம உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். வித் ஸ்மால் ஸ்டெப் நீங்கள் வந்து நம்மளோட லிங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஏஞ்சலோனோட பார்ட்னராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதோட லிங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் நம்ம லிங்க்ல பண்ணால் உங்களுக்கு அதோட அக்சஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் வி டோன்ட் சார்ஜ் ஃபார் திஸ் வெப்சைட்.
ஸோ நீங்கள் இது சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குல்ல, ஆல்ரெடி நீங்கள் ஏஞ்சல் வச்சிருக்கீங்க, என்ன பண்ணணும் அந்த மாதிரி எதனா டவுட் இருக்குனாலும் கீழே வந்து அட்மின் நம்பர் கொடுத்துருக்கேன், அட்மின் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை பற்றி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கேனர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம போர்ட்டலுக்குள்ளே வந்த உடனே இங்கே ஃபில்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரீசெட்னு கொடுத்துடணும். ரீசெட்னு கொடுத்த உடனே என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 4000 ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகி வந்துடும். 4900 அப்படின்னா இதுதான் வந்து ஒரு ரீசெட் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது இப்போதான் ஃபில்டர் அப்ளை பண்ண போறோம். இங்க பாருங்க நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நான் வந்து ஒரு சில ஃபில்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போற ஃபில்டர் வந்து ஆல் டைம் ஐ. ஆல் டைம் ஐன்றது என்னன்னா இது வரைக்கும் போகாத ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டை இப்போ அந்த ஸ்டாக் வந்து ரீச் பண்ணுது அப்படின்றது ஆல் டைம் ஐயோட மீனிங். ஆனா இப்போ நம்ம அதை பிளைண்ட் எடுக்க போறோம்னா இல்ல, இங்க வந்து நம்மளோட ஃபிளாக் பட்டன் வந்து அப்ளை பண்ண போறோம். ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைண்டா எப்படி எடுக்கிறன்றதை காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி இந்த இந்த இடத்துல பாருங்க, ஒன்ஸ் அந்த ஃபில்டர் கொடுத்தோடனே ஆல் டைம் மைன் கொடுத்தோடனே நிறைய ஸ்டாக்ஸ் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்மளுக்கு வந்து இதுல ரேண்டமா எடுக்கலாமான்னு எடுக்கக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல மார்க்கெட் கேப்னு இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு வாட்டி பிரஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வந்துடும், அதாவது டாப்ல இருந்து அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்துட்டு வாங்க, பிரைஸ் இருக்கு இல்லையா, இதுல எதோட பிரைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸுக்கு மேல இருக்கும், அது மட்டும் தான் நீங்க எடுக்கணும். எப்பவுமே 100 ருபீஸ்க்கு கீழே இருக்கிற பிரைஸ், கீழே இருக்கிற ஸ்விங் ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஓரளவுக்கு வால்யூம் டீசெண்டா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ அதனால 100 ருபீஸ், இன்னும் சொல்ல போனா 200 250 கூட குட் நம்பர்ஸ். ஸோ மினிமம் 100ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் பென்னி ஸ்டாக்கர் இருந்தால் எடுக்காதீங்க. ஸோ இப்போ நான் வந்து இங்க என்ன பண்ண போறேன்னா இங்க பாருங்க, பிடிஹெச்னு ஒரு ஸ்டாக் இருக்கு பாருங்க, பிடிஹெச். இதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போறேன். ஸோ பிடிஹெச் பரம்சலுக்கு ரெண்டுத்தையும் நான் ஓப்பன் பண்ணி அங்கே ஃபிளாக் பட்டன் வருதா, அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எங்க என்ட்ரி எடுக்கணும்ன்றது காட்டுறேன். ஓகே, அண்ட் இப்போ நான் வந்து சின்ஸ் ஸ்டாக்ஸ் பத்தி பேசுறேன்றதுனால யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். அதாவது இந்த ஸ்டாக் வந்து இட் ஹாஸ் லைக் நோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன், ஃபுல்லாக எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸ்லும் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா வி ஆர் பவுண்ட் டு டெல் திஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் அதை சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிடிஹெச்ன்ற ஸ்டாக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அண்ட் நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்ல வந்து ஃபிளாக் பட்டன் அப்ளை ஆயிருக்கான்னு நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வரும். என்ன கேட்டீங்கன்னா அப்ளை ஆயிருக்கான்னா டெஃபினட்டா எஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். லெட் மீ கிவ் யூ எக்ஸாம்பிள். நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்காக என்ன பண்றேன்னா உங்களுக்கு அதை கட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நான் வந்து ஆக்சுவலி ஃபிளாக்னு மீன் பண்ணுவேன். ஏன் இது ஃபிளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க இருந்து என்ன இருக்கு, நல்லா ஒரு பீக் மொமெண்டம் ஏறி இருக்கு. இங்க இருந்து நல்லா பீக்கா மொமெண்டம் ஏறி இருக்கு. ஏறினதுக்கு அப்புறம் என்ன இருக்கு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சைட்வேஸ். இதுதான் நான் சைட்வேஸ் மீன் பண்றேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான டைரக்ஷன் இருக்கு, மேலேயும் போல கீழே போல சைட்ல தான் வந்து நிறைய கேண்டல்ஸ் இருக்கு. நம்மளுக்கு அட்லீஸ்ட் 5 கேண்டலாவது இருக்கணும், அங்க 10 12 கேண்டல் இருக்கு. ஸோ ப்ராப்பர் அப் ட்ரெண்ட் மொமெண்டம் ஃபாலோட் பை சைட்வேஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி மேல பிரேக் பண்ணணும், ஒரு கேண்டல் வந்து இப்படி பிரேக் பண்ணி முடிக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். இவ்வளவுதான் கான்செப்ட். இது ஏன் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் கான்செப்ட் அப்படின்னா இங்க வந்து 3 விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மொமெண்டம். நான் சொல்லியிருக்கேன் ஸ்விங் ட்ரேடிங்க்கு மொமெண்டம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளட் மாதிரி. ஸோ அது இருந்தால் தான் அந்த ஸ்டாக் நல்ல க்ரோத் கொடுக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லாஜிக்ஸும் அப்ளை ஆகுது. அதாவது நிறைய சைடுவேஸ் நடக்குது. இந்த சைடுவேஸ்ல வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் புல்லும் பியரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல புல் வின் ஆச்சுன்னா மட்டும் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிஷன் கிளியரா, ஒரு டைரக்ஷன் கிளியர் ஆகுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அப் ட்ரெண்ட். அண்ட் மூணாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட உள்ள போறோம். ஸோ எல்லா கான்செப்டும் இங்க சேர்த்து அப்ளை பண்ணுன்றதுனால இது ஈஸி பட் வெரி எஃபெக்டிவான கான்செப்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுது பாருங்க, இப்போ ஒரு கேண்டில் அதை பிரேக் பண்ணுது. அந்த கேண்டில் தான் உங்களோட என்ட்ரி கேண்டில். இந்த 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 பிரேக்கிங் கேண்டில் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த கேண்டில் பிரேக் ஆகி முடிச்ச உடனே என்ட்ரி எடுத்துரும். அண்ட் கைண்ட்லி நோட், இது வந்து டெய்லி கேண்டில்ன்றதுனால ஒரு 3:30 காலையில 9:15 3:30 வரைக்கும் தான் அந்த கேண்டில் வந்து ரன் ஆகும். ஸோ நீங்க என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஒரு 2 மணிக்கு மேல வந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கான்றதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நீங்க என்ட்ரி எடுத்துடணும். ஸோ 2 to 3:30 தான் ஐடியல் என்ட்ரி டைம். ஏன்னா அப்பதான் ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்குன்றத நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். அண்ட் ஒன்ஸ் என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம டார்கெட் வந்து அந்த இடத்துல வந்து 10% வைக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து 10% நான் டார்கெட் வைக்க போறேன். அதாவது நான் சொன்ன மாதிரி 6% வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும், செகண்ட் டார்கெட் ஆகுது 10% வைக்கணும். 6% ஆல்ரெடி அச்சீவ் ஆயிருச்சு. பாதி குவான்டிட்டி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம், பாதி குவான்டிட்டி மட்டும் வச்சிருக்கோம். அது 10% டார்கெட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸும் நீங்க வந்து வச்சிடணும். ஸோ இவ்வளவுதான் டாபிக், இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ நான் திருப்பி ஒரு வாட்டி ஷார்ட்டா சொல்றேன். ஃபிளாக் பேட்டர்ன் வந்து ஒரு மொமெண்டம் ஃபாலோட் பை சைட்வேஸ், திருப்பி மேலே பிரேக் அவுட் ஆகணும். ஸ்டாப் லாஸ் வந்து 10%, டார்கெட் வந்து 6%, ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 10%. அண்ட் இதை வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் செட்டப்ல, அதாவது ப்ராப்பர் ஸ்கேனர்ல நீங்க வந்து இதை எடுக்கணும்.
நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து தமிழ் ட்ரேடர் ஸ்கேனர். ஸோ இந்த போர்ட்டல் அக்சஸ் உங்களுக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும், ப்ரொவைடட் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் ஃப்ரீ அக்கௌண்ட் தான். ஓகே, ஸோ இது வந்து நம்ம சொன்ன மாதிரி எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம். கீழே அட்மின் நம்பர் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அவர்கிட்ட வந்து இதை பற்றி பேசிக்கலாம் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் வந்துச்சுன்னா. ஓகே, அண்ட் ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்குன்றது வந்து நீங்கள் இந்த ஸ்கேனர் வாங்கினதுக்கப்புறம் இந்த கான்செப்ட்ஸை வந்து டெமோவில் ட்ரை பண்ணுங்க. முதல்ல டெமோவில் அதோட ரிசல்ட்ஸ் பாருங்க, அப்போ யூ வில் சி கான்ஃபிடன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம், எப்பவுமே சொல்கிற மாதிரி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் இந்த வீடியோ சேர்க்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க, கூடவே ஹைப் பண்ணுங்க, ஸோ தட் நிறைய பேருக்கு இது வந்து நம்ம ரீச் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.